வெல்கம் பேக் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்தது வந்து சிங்கிள் செயின் ஸ்டிச் பார்த்தோம். அடுத்து டபுள் செயின் ஸ்டிச் பார்த்தோம். அடுத்து ஜிக்ஸாக்ல வந்து எப்படி டர்ன் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். அதுக்கப்புறம் பானி ஒர்க் பார்த்தோம். அடுத்து நம்ம பார்த்தது வந்து ஃபில்லிங் ஸ்டிச் பார்த்தோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து கோபி ஸ்டிச் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி போடுறதுன்னு காமிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு கோபி எப்போ ஸ்டிச் பண்ணாலும் இந்த மாதிரி நீங்கள் என்ன ஸ்டிச் பண்ண போகிறீங்களோ அதை வந்து வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சி போட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ பாருங்கள், இந்த இதில் செயின் ஸ்டிச் நார்மலாக எப்படி செயின் ஸ்டிச் போடுவோமோ அதே மாதிரியே போட்டுக்கோங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ செயின் ஸ்டிச் வந்து பழகுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ டிசைன்ஸ் வந்து உங்களுக்கு பார்க்க நல்லாயிருக்கும். உங்களுக்கும் நல்லா வரவும் செய்யும் டிசைன்ஸு. அதனால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ செயின் ஸ்டிச் நல்லா போட்டு பழகிக்கோங்க. எவ்வளோ ஸ்பீடாக போடுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. உங்களுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். டெய்லி நீங்கள் ப்ராக்டிஸ் பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா டெய்லி ஒரு 10 டைம் ஒரு லாங்காக ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுட்டு ஒரு 10 டைம்ஸ் வந்து நீங்கள் டெய்லி ஒரு செயின் ஸ்டிச் ஒரு லைன் டெய்லி 10 லைன் செயின் ஸ்டிச் போட்டு பழகுனீங்கனாலே ஒரு வாரம் பழகுனீங்க அப்படின்னா உங்களுக்கு போடுறது வந்து ஈஸியாயிரும். உங்களுக்கு செயின் ஸ்டிச் போடுறது சுலபமாயிரும். அது மாதிரி அடிக்கடி போட்டு பாருங்கள். போட்டு பார்க்குறதுனால ஒன்றும் இல்லை. அடிக்கடி போட்டு பார்த்தீங்க அப்படின்னா போடுறதுக்கு உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம வந்து இதை வந்து இப்போ முடிச்சிட்டோம். இந்த மேலே கோபி வந்து முடிச்சிட்டோம். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இதை வந்து இங்கிட்டு டர்ன் பண்ணணும். அப்போ டர்ன் பண்ணுறது நம்ம முன்னாடியே ஜிக்ஸாக் ஸ்டிச்சில் பார்த்தோம். டர்ன் பண்ணுறது எப்படின்னா நம்ம போட்டிருக்க ஸ்டிச்சுக்கு முன்னாடி பண்ணணும். நம்ம இந்த சைடு தான் டர்ன் பண்ண போகிறோம். அப்போ இந்த ஸ்டிச்சுக்கு முன்னாடியில் தான் நம்ம வந்து த்ரெட்டில் ஒரு ஷார்ட்டாக ஒரு குட்டி த்ரெட் எடுத்து டர்ன் பண்ணணும். பாருங்கள், இந்த மாதிரி இப்படி நீங்கள் டர்ன் பண்ணுறதுனால நல்லா உங்களுக்கு அந்த கூர்மையான பக்கம் நல்லா கிடைக்கும். அது மாதிரி உங்களுக்கு அந்த மாதிரி டர்ன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கேப் விழுகாது. இல்லைன்னா உங்களுக்கு கேப்பு தெரியும், பார்க்க நல்லா இருக்காது ஃபில்லிங்கு. அதனால் அந்த டர்ன் பண்ணுறத மட்டும் நல்லா கவனமாக டர்ன் பண்ணுங்கள். நான் அடுத்து டர்ன் பண்ணுறப்போ உங்களுக்கு எப்படின்றத காமிக்கிறேன். அது மாதிரி மறக்காமல் ஸ்ரீஹரி சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்காதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அடுத்தடுத்து நம்ம வீடியோ போட்டாலும் உங்களுக்கு வரும். நீங்களும் அதை கஷ்டம் இல்லாமல் பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இன்னொரு தடவை டர்ன் பண்ண போகிறேன். பாருங்கள், எடுத்துட்டோம். இப்போ இதை வந்து நம்ம டர்ன் பண்ணணும் அப்படின்னா இங்கிட்டு நம்ம டர்ன் பண்ண போகிறோம். இப்போ இந்த சைடில் இருந்து நம்ம போட்ட தையலுக்கு உள்ள ஒரு செயின் இருக்கும் பார்த்திங்கன்னா, அந்த செயினில் விட்டு எடுத்து இந்த மாதிரி டர்ன் பண்ணணும். அப்போனா தான் நம்ம மேலே டர்ன் பண்ணுற இடத்துல வந்து அந்த கேப் தெரியாமல் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் அந்த மாதிரி டர்ன் பண்ணாமல் எடுத்திங்கன்னா அது பார்க்குறதுக்கு கேப்பாக நல்லா இருக்காது. அது மாதிரி உங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ இந்த மாதிரி ஃபில்லிங் போடுற இடத்துல வந்து நீடில் நல்லா கிராஸாக விட்டு எடுங்க. நம்ம நார்மலாக செயின் ஸ்டிச் போடுறப்ப என்ன சொல்லுவோம், நான் நிமித்தி எடுங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்படி நிமிர வச்சுட்டு நீடில் செயின் ஸ்டிச் போட்டு பழகுறப்ப அப்படின்னுவோம். ஆனால் இந்த மாதிரி ஃபில்லிங் ஜாயிண்டாக போடுறப்ப இந்த மாதிரி கொஞ்சம் கீழே இருக்க செயினுக்கு கீழே எடுத்து இப்படி கிராஸாக எடுத்து விட்டு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஃபில்லிங் வந்து நல்லாயிருக்கும். ஒருவேளை நம்ம அந்த மாதிரி எடுக்கலை அப்படின்னா கேப் விழுந்துடும். அந்த நம்ம அடியில் இருக்க துணி வந்து டிரான்ஸ்லேஷனாக அப்படியே தெரியும். நீங்கள் இந்த மாதிரி கிராஸாக விட்டு எடுக்கிறதுனால அந்த துணி வந்து வெளியே தெரியாமல் நல்லா திக்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. நான் லாஸ்ட்டில் ஒரு இமேஜ் காமிக்கிறேன் பாருங்கள். அந்த இமேஜ் வந்து நல்லா குட்டி குட்டியாக போட்டிருக்கும். செயின் ஸ்டிச்சு போடுறப்பையும் நல்லா திக்காக இருக்கும் பாருங்கள். அந்த இதுவும் கொஞ்சம் இதாக தான் இருக்கும். ஆனால் அங்கங்கே கேப் இருக்கும். உங்களுக்கு போடுறதுனால எனக்கு வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லாதனால கொஞ்சம் கேப் விழுகுது பாருங்கள். மறுபடியும் நான் டர்ன் பண்ணுறேன்.
இப்போ நம்ம எடுத்திருக்க இங்கிட்டு தான் வரப்போகிறோம். இங்கிட்டு காட்டுறோன்னா இந்த இது எனக்குள்ளே முன்னாடியில் எடுத்து அதுக்கப்புறம் விட்டு இங்கிட்ட எடுத்து இழுக்கணும். பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், இன்னொரு தடவை டர்ன் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், அவ்வளோதான், ஃபில்லிங் முடிஞ்சிருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், ஃபில்லிங் முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு புரியலை அப்படின்னா கமெண்ட் மூலமாக எனக்கு தெரியப்படுத்துங்க. நான் வந்து அடுத்த வீடியோ போடனாலும் போடுறேன். உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்துச்சுனாலும் ஏதாவது கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் சந்தேகம் சொல்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் ஸ்ரீஹரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து லாஸ்ட்டில் ஒரு இமேஜ் காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அதான் இது. நான் இப்போ வீடியோவில் போட்டுக்கிட்டு இருக்க ஸ்டிச்சஸ்க்கும் இந்த ஸ்டிச்சஸ்க்கும் பாருங்கள், இது எவ்வளோ திக்காக கேப்பே இல்லாமல் இருக்குன்ட்டு. இப்போ நான் போட்டிருக்கிறது வந்து கொஞ்சம் இந்த மாதிரி லேஸாக கேப் இருக்கும். நீங்கள் ஒரு வேளை நீடியில் கிராஸாக எடுத்து செயின் ஸ்டிச் போடலை, இல்லைன்னா அந்த சேஃப்க்கு தகுந்தாப்பில் செயின் குட்டியாக பெருசாக அந்த மாதிரி போடலை அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி கேப் வரும். நீங்கள் நல்லா கிராஸ் நீடில் வச்சு போட்டு இடத்துக்கு தக்கன கொஞ்சம் செயினை வந்து கூட குறைய போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா நீட்டாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி புரியலைன்னா எனக்கு கமெண்ட் மூலமாக தெரியப்படுத்துங்க. நான் உங்களுக்கு அடுத்த ஒரு வீடியோ வந்து தெளிவாக போடுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஸ்ரீஹரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.